ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொட்டி சப்பாத்தியும் இது கோவங்காய் அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கோவங்காயும் அதில் தொட்டுக்கிறதுக்கு கோவங்காய் ஒரு சின்ன சும்மா சிம்பிளான ஒரு குழம்பு மாதிரி அப்படி பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல இப்போ எண்ணெயும் ஊற்றி மாவையும் அரிச்சாச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி உப்பும் போட்டிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி கொள்ளுவோம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் பிரட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா மாவை குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது பார்த்து. நம்ம இல்லைன்னு சொன்னால் கொலன்னு போணுச்சுன்னா நம்ம ரொட்டி அரைச்சி எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். கொஞ்சம் கட்டியாக தான் அரிக்கணும், கொஞ்சம் இதாக தான் அரிக்கணும். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நல்லபடியாக அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல நல்லா அப்படியே உருட்டி அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். அப்படியே பிசைஞ்சு நல்லபடியாக பிசைஞ்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே ரவுண்டாக கையில் ஒரு மாவு கூட இப்போ ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக போடக்கூடாது, எண்ணெயும் அதிகமாக தேவையில்லை. இப்போ இதை அப்படியே பக்கத்தில் மூடி வச்சுக்கொள்வோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானது நம்ம தயார் பண்ணிக்கொள்வோம். காயை கொஞ்சம் முதல்ல கழுவி எடுத்துக்கொள்வோம். கோவங்காயை முதல்ல கழுவி எடுத்துக்கொள்வோம். நல்லபடியாக கழுவி கொள்வோம். இதையும் நல்லா கழுவி சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். முதல்ல நல்லபடியாக இதை தேய்ச்சி கழுவி கொள்வோம். முதல்ல ஏன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு மாதிரியாக கருப்பாக ஏதோ ஒட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் நல்லபடியாக தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கொள்வோம். முதல்ல இப்போ நம்ம இதை அரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ரவுண்டாகவும் அரிஞ்சிக்கலாம், சின்னதாகவும் அப்படியாவது ரெண்டாக பொழந்து அதுக்குள்ளே அப்படியாவது கட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரியாவது நம்ம நம்மளோட விருப்பம். நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், ரெண்டாக பொழந்து அரைவாசி பாதியாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் அது. இது எல்லாத்தையும் முழுசாக அப்படியே நல்லா எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். முதல்ல இதை ரொம்ப டைம் எடுக்கும். இதை எல்லாத்தையும் அரிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும். அரிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு இந்த தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நமக்கு இப்போ தேவையான வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். நமக்கு ரொம்ப பெரிய வெங்காயம் தேவையில்லை. அதை 4 துண்டாக வெட்டி அதை பெரிய துண்டாக தான் நம்ம இந்த இது பொரிச்செடுக்கிறதுக்கு எப்படி நம்ம தாளிக்கிறதுக்கு தாளிம்பு மாதிரி செய்கிறதுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பெரிய துண்டாக தான் போடணும். இதுக்கு நம்ம இது தக்காளியும் அதிகமாக தேவையில்லை. ஒரு 2 தக்காளி 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி போதும். இது மீடியம் சைஸில் இருக்கு. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கிறேன். இதுக்கு அதிகமான மசாலா இதெல்லாம் தேவையும் இல்லை. இதுக்கு நம்ம மசாலாவும் அதிகமாக போடுறதில்லை. சும்மா நிறைய காய் பிரட்டி எடுத்த மாதிரி காய் நம்ம சாப்பிடும்போது காய் வாய்க்கு அப்படியோ வாயில் காயாக தெரியணும். மசாலா அந்த குழம்பு அந்த கறி அதெல்லாம் அப்படிலாம் தெரியக்கூடாது. நிறைய காயாக தெரிஞ்சால் தான் நல்ல ருசியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து கொள்வோம். முதல்ல தாளிக்கிறதுக்கு நம்ம கடுவும் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இதில் கருவேப்பிலை இது எதுவும் போடலை. சும்மா சிம்பிளாக மசாலாவே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சும்மா சாதாரணமான ஒரு மசாலா நமக்கு தேவையான அந்த மசாலா போட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். சட்டியும் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம இந்த கடுவையும் பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு பாசிப்பயிரும் கடுவும் போட்டு நம்ம இதை பொரியட்டும். போட்டாச்சு. வெங்காயத்தையும் போட்டு வதக்கி கொள்வோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வதங்காமல் நம்ம கொஞ்சம் அப்படியே கலர் மாறினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு அதிகமாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டையும் போட்டு அதையோட சேர்த்து வதக்கி கொள்வோம். நல்லா வதங்கணும். இதையும் வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா இப்போ நம்ம இது தக்காளியையும் போட்டு அதோட சேர்த்து வதக்கி கொள்வோம். கொஞ்சம் நேரம் தக்காளி கரைய தேவையில்லை. காய் அவிய கொள்ளையோ காயை போட்டு அது கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இதையும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு இப்போ நம்ம மசாலா இதில் என்ன இருக்குது, உப்பு, காரப்பொடி, மிளகா, கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், அவ்வளோதான் நான் போட்டிருக்கிறேன். இதில் சிம்பிளாக நம்ம எதுவுமே இதுக்கு தேங்காய் அது அந்த மாதிரி எதுவுமே நான் பாவிக்கலை. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற டக்குன்னு நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது மசாலா தான் டெய்லி. இப்போ காயை கொட்டி கொள்வோம். காயையும் கொட்டி
இதை நல்லா பிரட்டி அதோடைய மசாலாவோட சேர்ந்து அப்படியே நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து நெருப்பை குறைச்சி நல்லபடியாக நெருப்பை குறைச்சி பக்கத்துலேயே அப்படியே மூடி அவிய விட்டுறணும். அவிய இதை முதல்ல நல்லா பிரட்டி கொள்வோம். நல்லா பிரட்டி எடுத்துக்கொண்டு இப்போ இது மூடி போட்டு மூடிக்கிட்டால் சரி. தண்ணி இப்போயே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கினா தான் இது காய் வந்து அப்படியே மக்கி நல்லா இப்போ கையால் பிடிச்சி பார்த்தா நல்லா அவிஞ்சிருக்கணும். நல்லா வேவினா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா காய் இப்போ எனக்கு தண்ணி ஊற்றினா காய் அவ்வளோ வேவாது. நல்லா வெந்து வரணும் காய். இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்போ பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 15 நிமிஷம் மூடி வச்சு பக்கத்தில் வச்சு அவிச்சிருக்கிறேன். அவிஞ்சிடுச்சு. காய் நல்லபடியாக வெந்துட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நமக்கு தேவையான அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா தண்ணியை காய் தெரிகிற மாதிரி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கணும். காய் பாருங்கள், தண்ணி அதிகமாக ஊற்றலை. சும்மா மேலால் அப்படியே காயோட ஒட்டின மாதிரி இருக்குது தண்ணி. அதிகமாக தண்ணி ஊற்றாமல் இதை வச்சு முதல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வரும் மட்டும் நெருப்பை ஃபுல்லில் வச்சுக்கொள்ளுவோம். கொதி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நெருப்பை குறைச்சிட்றணும். நெருப்பை குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு அவிய போட்டோம். அது சரி, அதை இருக்கட்டும் பக்கத்தில், அது அவிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரொட்டியோட வேலையை பார்ப்போம். ரொட்டி இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு கட்டை அரைக்கி தானே. அந்த கட்டையில் வந்து நான் எப்பயும் நான் வந்து சப்பாத்தி கட்டையில் அரைக்க மாட்டேனா. எனக்கு அது வந்து கட்டையில் அரைச்சா அது அரைப்பட்ட மாதிரி எரிக்காது, அது ரவுண்டாக வராது. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கொள்வேன். இந்த மாதிரி ஒரு மூடி, நம்ம சட்டி மூடுற நல்ல அகலமான ஒரு மூடி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் வச்சு நல்லா மாவை முதல்ல பிரட்டி எடுத்துக்கொள்வோம். இதில் மாவை நல்லா பிரட்டி கொள்ளணும். நம்ம கலந்து வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை இன்னொரு வாட்டி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்வோம். அதையும் நல்லா மசிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியோ எடுத்துக்கிட்டால் நல்லா மெதுவாக வரும். அதிகமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி அதில் என்னென்னமெல்லாம் போடுவாங்க, அப்படியெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்ல மெதுவாக வரும் ரொட்டியும். இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ரொட்டிக்கு அளவு, நமக்கு கணக்கான அளவு தேவை, சைஸ் தேவை தானே. அதுக்காக இப்போ வந்து மாவு வந்து முதல்ல நம்ம வந்து இப்படி அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல கொஞ்சமாக இது மாவு இருக்கு இல்லையா, மாவையும் தொட்டுக்கிட்டு இதை முதல்ல ஒட்டாமல் நல்லபடி அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரைச்சி எடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடாவிக்கொள்ளணும். இதில் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் போட்டு எண்ணெயும் தடாவிக்கொள்ளணும். மாவும் கொஞ்சம் போட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடாவிக்கொள்வோம். முதல்ல எண்ணெயும் தடாவினதுக்கப்புறம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா அப்படியே தடாவிட்டு இதை வந்து ரோல் மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளணும். நல்லபடியாக ரோல் மாதிரி சுற்றி நமக்கு எவ்வளோ சைஸ் தேவை, நம்ம வந்து பெரிய ரொட்டியா சின்ன ரொட்டியா நம்மளோட வீட்டில் நம்மளோட கணக்கு பிரகாரம், நம்ம செய்கிற பிரகாரம், நம்ம வீட்டு பிரகாரமாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து இதை அப்படியோ சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். ரொம்ப பெருசாக இது சொன்னால் ரொட்டி வந்து தடிப்பமாகிரும். சப்பாத்தி ரொம்ப தடிப்பமாகிருந்தால் உள்ளே வேகாது, பச்சையாக இருக்கும். ரொம்ப மெலுசாயின்னு சொன்னால் பப்படமாகிரும். கணக்கான ஒரு அதுக்கு சைஸ் வந்து உருண்டை, நம்ம கணக்கான ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டால் தான் அது சரியாக நல்லா இருக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி இதே மாதிரி இந்த சைஸ் போதும். ஒரு ரொட்டிக்கு இந்த சைஸில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் இப்படியோ அப்படியே உருண்டையாக ஆக்கி எடுத்துக்கொள்வோம். நல்லபடியாக இந்த மாதிரி ரொட்டி கூட சும்மா அப்படி சாப்பிடும்போது கூட மெதுவாகவும் அப்படியே ரொட்டி நல்ல இதாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் ரொட்டி. சரி, இது இருக்கட்டும். கறி அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். நம்ம இப்போ குழம்பு வந்து வத்திருக்கும், தண்ணியெல்லாம் வத்திருக்கும். இப்போ சரியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். வத்திட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த மாதிரி வத்திடுச்சு. நல்லா கறியெல்லாம் இந்த காயெல்லாம் வெந்துட்டு பாருங்கள். காய் வந்து வெந்துட்டுச்சு இல்லையா. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்வோம். எப்பையும் இந்த இரும்பு கடாயில் நான் என்னோடய வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரும்பு கடாயில் தான் சமைப்பேன். இதில் நான் வந்து உடனே நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு முதலே நான் வந்து அள்ளி எடுத்துடுவேன். ஏன்னு சொன்னால் அந்த இரும்பு வாசனை வரும். நம்ம வந்து நெருப்பை அணைச்சிட்டு அதுக்குள்ளே எதுவும் சாப்பாடு வைக்கக்கூடாது. உடனே அள்ளி எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம மாவை வந்து உருண்டையை அப்படியே அரைச்சி எடுத்துக்கொள்வோம். ரொட்டி சப்பாத்தி நமக்கு தேவையான சைஸு. ரொம்ப பெருசாக இருந்தாலும் தவாவில் போட்டு சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு நல்ல கணக்கான சைஸாக பார்த்து நம்ம வந்து இதை அப்படியே உருட்டி எடுத்துக்கொள்வோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இந்த மாதிரி தட்டில் வந்து மாவு அரைச்சி கொண்டா மாவு வந்து நம்ம பிரட்டி அரைக்க தேவையில்லை. அப்படியோ நம்ம எவ்வளோ சுற்றுறோமோ அதுவும் ரொட்டியை நல்லபடியாக அது அப்படியோ சுருண்டு சுற்றி வரும். அந்த மாதிரி அரைச்சி கொள்ளணும்.
புதுசாக செய்கிறவங்க கூட நல்ல அழகாக இதில் வந்து ரொட்டியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கூட இதாக இருக்கும். இதெல்லாம் எப்படியோ முதல்ல எல்லாத்தையும் நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கணும். வீடியோவாக பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள். உங்களுடைய அன்பு ஆதரவும் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆதரித்தா தான் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உதவியும் ஆதரவும் தேவை. நீங்கள் கண்டிப்பாக லைக்கு சப்ஸ்கிரைப்ஸு கண்டிப்பாக பண்ணுங்கள். பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் இப்படி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இதே சைஸு பாருங்கள். இந்த சைஸ்லேயும் நம்ம வந்து தடிப்பமாகவும் இல்லை, அது ரொம்ப மெலிசாவும் இல்லை. சரி, எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சுட்டுக்கொள்வோம். தவாம் வச்சாச்சு, சுட்டு எடுத்துக்கொள்வோம் எல்லாம் நல்லபடியாக. எண்ணெயும் அதிகமாக ஊற்ற வேணாம். சும்மா ஒரு கரண்டி எண்ணெய் போதும். எண்ணெய் தேவையில்லை. இது எண்ணெய் இல்லாமல் கூட புழுக்கான்னு சொல்லி செய்வாங்க. அது இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு வாட்டி அதுவும் அந்த வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எங்களை இன்னும் முன்னுக்கு போகிறோன்னு சொன்னால் முன்னுக்கு போக முடியாது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஆதரவு. பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க எல்லாத்தையும் இப்படியோ சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் போடுவோம். ஒரு கரண்டி எண்ணெய். ஒவ்வொரு சப்பாத்திக்கு ஒவ்வொரு கரண்டி எண்ணெய் போதும். அதிகமாக எண்ணெய் போடக்கூடாது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் அப்படியே நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கொள்வோம். சப்பாத்தியும் எல்லாத்தையும் அப்படியே போட்டு சுட்டு எடுத்துக்கொள்வோம். நல்லா அழகாக அப்படியோ ரெண்டு பக்கம் அப்படி பெரட்டி இதில் வந்து இது துணியும் வச்சு சின்ன ஒரு துணி, நல்ல ஒரு சுத்தமான ஒரு துணியால் அப்படி ஒரு ரவுண்டாக முட்டி மாதிரி பிடிச்சி அந்த துணியால் அமுக்கி அப்படியே சுட்டி எடுத்துக்கொள்வாங்க. அப்படி சுட்டால் கூட நல்லா பொங்கி வரும். ஏன்னு சொன்னால் நான் வந்து துணி போடலை. என்ன சொன்னால் இது வந்து எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, நம்ம இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறதால நம்ம வந்து துணியால் அமுக்க முடியாது. இதுக்காகத்தான் இந்த கரண்டி இந்த இருக்கு இல்லையா, அந்த குண்டு கரண்டியால் கொஞ்சம் அப்படியே அமுக்கினா நல்லா பொங்கும். நீங்கள் எப்போயாவது சுடும்போது அந்த குண்டு கரண்டி நம்ம வந்து கறி அள்ளி எடுக்கிற இந்த குழம்பு ஊற்றுற கறி இருக்கு இல்லையா, அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியால் நம்ம வந்து அப்படியே அமுக்கி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா பொங்கும். அந்த டைமில் கூட நமக்கு நல்லா பொங்கி வரும். பாருங்கப்பா, நல்லபடியாக எல்லாம் சுட்டாச்சு. பாருங்கள், ரொட்டியும் சுட்டாச்சு. கிண்ணத்தில் கறியும் குழம்பும் எடுத்துட்டோம். அவ்வளோ நாங்கள் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள். ரொட்டியும் சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சாப்பிட வேண்டியதான். இனிமே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.